நீங்க போயிட்டு ராஜன் சார் கொஞ்சம் வர சொல்லுங்க. ஓகே சார், சொல்றேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வாங்க ராஜன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு பொய் சொல்ல மனசு வரல சார். அப்பா சாரி, எம்டி இருந்த வரைக்கும் அருமையா ரன் ஆஃபீஸ் இது. இப்போ லாக் அவுட் ஆகிற நிலைமையில இருக்கு. எப்படி சார் நல்லா இருக்க முடியும்? நேக்கு வேலை இல்லாமல் போகிறதேங்கிற வேதனையை விட 40 வருஷமா இருந்த கம்பெனி இனிமேல் இல்லாமல் போகிறதேங்கிற நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு. உங்களை மாதிரி விசுவாசமான ஸ்டாஃப்ஸை மதிக்காதது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ராஜன் சார். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க எம்டி, எங்களை மதிக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை ராஜன் சார், உங்களை மாதிரி வயசில் பெரியவங்களை நான் கண்டிப்பாக மதிச்சிருக்கணும். பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கு வெறும் பணமும் திறமையும் இருந்தால் போதுன்னு மட்டும் நான் ரொம்ப நம்பிட்டேன். ஆனால் உங்களை மாதிரி பெரியவங்களோட அட்வைஸ் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு நான் ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இட்ஸ் டூ லேட் ராஜன் சார். கவலைப்படாதீங்க சார். இப்போ கூட அப்பா ஆரம்பிச்ச கம்பெனி தானே லாக் அவுட்டாக போகிறது. நீங்கள் ரன் பண்ணுற பிஸ்னஸ் நன்னா தானே போயிட்டு இருக்கு. அது இன்னும் பெரிய சக்ஸஸ் ஆகணும் சார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்டி ஆனதுக்கு அப்புறமா லாஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடிலேருந்தே லாஸில் தான் போயிட்டு இருக்கு. இப்போ கூட நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறீங்க ராஜன் சார். உங்களை எப்படியெல்லாம் நான் எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கேன். ஐ எம் ரியலி வெரி சாரி மிஸ்டர் ராஜன் சார். நான் உங்களையும் நம்ம கம்பெனியும் சரியாக புரிஞ்சிக்கல. ஆனால் புதுசாக வந்த கம்பெனி உங்களையும் இந்த கம்பெனியும் சரியாக புரிஞ்சிருக்காங்க. புரியலையா மிஸ்டர் ராஜன்? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், இல்லை கோல்டன் நியூஸ்னே சொல்லலாம். இந்த கம்பெனி மறுபடியும் ரன் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனி போர்டு உங்களை ஜிஎம்ஆ செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதை சொல்ல தான் உங்களை நான் கூப்பிட்டேன். ஐ யூ ஹாப்பி மிஸ்டர் ராஜன்? சார், நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு சார். இது எதுவுமே நிஜம்னு என்னால் நம்ப முடியல சார். நான் ஜிஎம்ஆ சார்? பகவானே. டோன்ட் கெட் எக்ஸைட்டட் மிஸ்டர் ராஜன். உங்கள் சின்சியாரிட்டிக்கும் நீங்கள் இந்த கம்பெனி மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கும் கிடைச்ச பரிசு தான் இது. போய் உங்கள் கலீக்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுங்கள். சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் தேங்க் பண்ண வேண்டியது எனக்கு இல்லை, இந்த கம்பெனி வாங்கின மேடம்க்கு தான். சார், யார் சார் அவங்க? பேர் பூர்ணிமா. நீங்கள் நாளைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்க சார். ஓகே, நான் வரேன். 1 minute மிஸ்டர் ராஜன். இனிமே இதுதான் உங்க சீட். எனக்காக ஒரு நிமிஷம் இந்த சீட்ல உட்கார்றீங்களா மிஸ்டர் ராஜன்? நானா சார்? உங்க முன்னாடி உங்க சீட்ல? ப்ளீஸ் ராஜன், வாங்க வாங்க, ப்ளீஸ் உட்காருங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் ராஜன். சாரி மிஸ்டர் ஜிஎம் சார். தேங்க்யூ சார். வர சார். சொல்லுங்க சார், எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னீங்க? மேடம், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு தடவையும் பல லட்சம் ரூபாயில ஏகலவன் கிட்ட கொடுத்துருக்கீங்க. அஃப்கோர்ஸ் அதில் பாதி பரத் படத்துக்கும் மீதி வீடு கட்டுறதுக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தெரியாத பிஸ்னஸ்லாம் வேற நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அது நமக்கு தெரியும், ஆனால் அதுக்கான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இன்னும் ஆடிட்டர் கிட்ட சப்மிட் பண்ணல. இந்த பணத்துக்கான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரியாக சப்மிட் பண்ணால் தான் ஆடிட்டிங் நல்லபடியாக நடக்கும். ஏற்கனவே நம்ம ஆடிட்டர் 6-7 தடவை எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். ஜிஎம் கிட்ட கேட்டால் மேடம் சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்றாரு. அதான் உங்ககிட்ட கேட்டு பண்ணிடலான்னு உங்களை கூப்பிட்டேன். சார், பரத் படத்துக்கும் சரி வீடு கட்டுறதுக்கும் சரி ஆர்ஜி ஃபவுண்டேஷன்ஸ் எம்டி ராஜசேகர் மூலமாக தான் எல்லாமே டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடு கட்டுறதுக்கு ஆர்ஜி ஃபவுண்டேஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுக்கு அவங்க பில் கொடுத்துட்டு போறாங்க. பரத் படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ண பணத்துக்கு தான் கணக்கு காட்ட முடியாது. ஏகலேவன் சார், ஒன்று பண்ணுங்க. நீங்க ராஜசேகர் சார் கிட்ட சொல்லி ஃபியூச்சர்ல நம்ம பண்ண போற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்ட மாதிரி ஒரு MOU வவுச்சர் எல்லாத்தையும் சைன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட சொல்லுங்க. சரிங்க மேடம். உங்க ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆயிடும்ல? ஓகே தானே?
ஆடிட்டிங் ப்ராப்ளம் சால்வ்டு. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? மனசு கேட்கல. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் உங்கள் பணம் தான் இருந்தாலும். இதை பாருங்க, என் மேல இருக்கிற அக்கறையில தான் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. வசதியான குடும்பத்துல பிறந்துட்டாலே இவளுக்கு பணத்தோட அருமை தெரியாதுன்னு நினைக்கிறீங்களோ? இல்ல, டோன்ட் வரி. ஒவ்வொரு பைசாவையும் நியாயமான காரணத்துக்காக தான் செலவழிக்கிறேன். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏகலைவன் சார் கொஞ்சம் கூட இருந்து இந்த ஆல்டிங்லாம் கவனிங்க. ஓகே மேடம். அப்ப நான் கிளம்புறேன். சரி சரி. இட்ஸ் ஆல் ரைட். ஓகே, see you later. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இந்த பொண்ணை புரிஞ்சிக்கவே முடியலையே. நமக்கு என்ன, அவங்க சொன்னது செய்வோம். சுக்ரன் சார், பேக்கப் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க என்ன வீட்டுக்கு கிளம்பல? உங்களை பார்க்கணும்னு தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார், ஹெல்ப் ஏதாவது வேணுமா? பணம் ஏதாவது தேவையா? இல்லை சார், உங்க படத்துல ஒர்க் பண்றது சந்தர்ப்பம் கொடுத்ததே பெரிய ஹெல்ப் சார். என் மனசுல உள்ளதை உங்ககிட்ட கொட்டணும், அவ்வளவுதான். சில படத்தை ஐயையோ பார்க்காம விட்டுட்டோமேன்னு தோணும். சில படத்தை ஐயையோ ஏன்டா பார்த்தோம்னு தோணும். நம்ம படத்தை ரஷ்ஷை பார்த்துட்டு ரெண்டுமே தோணுச்சு. ஆமாம் பரத், இப்படி ஒரு படத்தை என் வாழ்நாள்ல மறுபடியும் பார்க்க முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இத்தனை நாளா ஒரு போலி வட்டத்துக்குள்ள இருந்த என்ன வெளியே வர வச்சிட்டீங்க பரத். இப்படி கூட சிந்திக்க முடியுமா, இப்படி கூட விஷுவல் பண்ண முடியுமான்னு என்னையே பிரமிக்க வச்சிட்டீங்க பரத். சுக்ரன் சார், நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. நான் எல்லாரையும் போலதான் எடுத்திருக்கேன். சொல்ல போனா நான் ரொம்ப சாதாரணமா தான் எடுத்திருக்கேன். இல்ல பரத், எனக்கும் டைரக்ஷனை பத்தி ஏதோ தெரியும். இனி ஒவ்வொரு நாளும் என் மனசாட்சி என்னை குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும். மனசார சொல்றேன் பரத், இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நீங்க ஒரு மைல் ஸ்டோன். ஐயோ, இனி டைரக்டரா வர ஒவ்வொருத்தனும் பாடமா எடுத்துக்க வேண்டிய ஒரே படம் உங்க படமா தான் இருக்கும். இந்த படம் வெளியே வந்தா வெற்றி அடையணும்னு சொல்றது ஒரு சாதாரண வார்த்தை. இந்த படம் வெளியே வந்தா சினி இண்டஸ்ட்ரிக்கே வெற்றின்னு சொல்லலாம். சுக்ரன் சார், என்னது? இத பாருங்க, நீங்க ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறீங்க. என் மேல இருக்கிற பிரியத்துல தான் நீங்க இந்த மாதிரிலாம் சொல்றீங்க. இல்லவே இல்ல பரத், ஒரு படத்துக்கு ஃபீலிங்க கொடுக்கறதே டயலாக்கும் ரீ ரெக்கார்டிங் தான். அதெல்லாம் இல்லாமலேயே பல இடத்துல நான் எப்படி அழுதேன் தெரியுமா? பிறவி கலைஞன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் பார்த்ததில்ல. இப்ப பார்த்துட்டேன் பரத். யூ ஆர் பவுண்ட் டைரக்டர். ரொம்ப தேங்க்ஸ் சுக்ரன் சார். என்னென்னமோ சொல்றீங்க. எப்படியோ சார், என்ன நம்பி எனக்கு சான்ஸ் கொடுத்து பணம் முதலீடு பண்ணிருக்கிற நம்ம டைரக்டருக்கு லாஸ் வராம கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா எனக்கு அதுவே போதும். லாசா பரத், இப்ப நான் சொல்றேன், நம்ம டைரக்டர் 5 படத்துல சம்பாதிச்ச பணத்தை விட அதிக பணம் இந்த படத்துல தான் சம்பாதிக்க போறாரு. ஏன் கணக்குக்கு நம்ம படம் 50 கோடி கலெக்ட் பண்ண போது பாருங்க. நீங்க சொல்றபடி நடந்து நம்ம டைரக்டருக்கு நிறைய லாபம் கிடைச்சதுன்னா என்னை விட அதிகமா சந்தோஷப்பட போறவங்க யார் இருக்காங்க சொல்லுங்க. பாப்பா, எல்லாம் ஆண்டவங்க கையில தான் இருக்க. சரி, நான் உங்களை டிராப் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன், வாங்க. இல்ல சார், நீங்க முன்னாடி போங்க. என் எக்ஸைட்மெண்ட் போறதுக்கே இன்னும் 10 நாள் ஆகும். நீங்க போங்க, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சுக்ரன் சார். ஓகே சார், நான் வரேன். मेहता जी, वो क्या डिजाइन में अभी तक नहीं मिला मुझे. नहीं मिला. जल्दी भेज दिए. ठीक है. ओके, थैंक यू मेहता. சார், உள்ள வரலாமா? வாங்க வாங்க மகாலிங்கம், உட்காருங்க. தேங்க் யூ. என்ன ரொம்ப பிஸி போல் இருக்க? ஒன்றும் இல்லை, ஆளையும் பார்க்க முடியல. சார், உங்களோட நான் எங்க சார் பிஸியா இருக்க போறேன்? ஒரு நாள் லண்டன், ஒரு நாள் சிங்கப்பூர், ஒரு நாள் இந்தியான்னு சதா சர்வ காலமும் பறந்துட்டே இருக்கேள். அன்னைக்கு கூட ஃபோன் பண்ணேன், நீங்க சிங்கப்பூர்ல இருக்கேள்னு சொன்னா. ஆமாம், சிங்கப்பூரில் ஒரு ரெசிடென்ஷியல் பிளாக் ஒன்று கட்டணும்னு என்னை ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அது போட்டும், உங்கள் குவாரி மைன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சார், ஆண்டவன் கிருபையில் இந்த வருஷமும் கான்ட்ராக்ட் எனக்கு தான் சார் கிடச்சிருக்கு. குவாரி எல்லாம் எங்கிட்ட தான் சார் இருக்கு. காம்படிஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அதையும் சமாளிச்சுடலாம். இந்த லோக்கல் ஆளுங்க பண்ற டார்ச்சர் இருக்கே, அதான் சார். அப்பா. அப்புறம் பிஸ்னஸ்னா சும்மாவா? இந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும்.